அனைவருக்கும் வணக்கம். சுரஹள் அமையத்திண்ட மதியுரை கருத்தமர்வுகள்ல இன்றைய தினம் தேசிய கல்வியற் கல்லூரிகள்ட கற்கநெறிகள் மற்றும் வாய்ப்புகள் தொடர்பான கலந்துரையாடல்ல இணைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில வளவாளராக நாகராஜா அம்பிகை பாலன், விரிவுரையாளர், தேசிய கல்வியற் கல்லூரி யாழ்ப்பாணம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், நீங்க தொடங்கலாம். ரைட், அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கதைக்கிறது கேக்குதா? ஓம் சார், கேக்குது. ரைட். நாங்கள் இன்றைக்கு இங்க பார்க்க இருக்கிற விஷயம் வந்து, நீங்க எல்லாரும் ஆசிரியர்களாக வருவதற்கு ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு உயர்தர பெறுபவர்களின் அடிப்படையில 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய கல்வியற் கல்லூரிக்கான மாணவர்களை உள்வாங்குவதற்கான வழிகாட்டல் செயலமர்விலே நாங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். இதை ஒழுங்கு செய்த காலத்தின் தேவை கருதி ஒழுங்கு செய்த சிறகுகள் அமையம் இங்கே தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். என்னென்று சொன்னால், உண்மையாக இந்த வழிகாட்டல்கள் தேவை. என்னென்று சொன்னால், இங்கே இந்த முறை எடுக்க போறது வந்து 2023, 24 2 பேட்சையும் கொண்டது. அப்ப நாங்கள் இப்ப வந்து உங்களுக்கு நாங்கள் இதுல உங்களுக்கு ஆறுதலாக நான் செய்யக்கூடியதை செய்து கொண்டு போவேன். டைம் தேவையா இருந்தால் நாங்கள் பேருந்து அங்கால பார்க்கலாம். நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. நீங்கள் உங்களோட என்னென்னு சொன்னால், உங்களோட துறை, இப்போ நீங்கள் கணித துறையில் இருப்பீர்கள், விஞ்ஞான துறையில் இருப்பீர்கள், தொழில்நுட்ப துறையில் இருப்பீர்கள், மற்றது வந்து வர்த்தகத்துறை இருப்பீங்கள், கலைத்துறை இருப்பீர்கள், அதர் ஸ்ட்ரீம்ன்றதுல இருப்பீங்கள். அதர் ஸ்ட்ரீம்ன்றது அந்த ஸ்ட்ரீமுக்கு இல்லாத ஒரு துறையை எடுத்த இந்தளவு பேரும் இதில் இருப்பீங்கள். அப்போ உங்களுக்கான பல கோர்ஸ் இங்கே கோல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கல்வியற் கல்லூரின்றது என்னன்றதை நீங்கள் முன்னுக்கு தெரிஞ்சு கொண்டா வந்து, இந்த கல்வியற் கல்லூரிகள் வந்து ஆசிரியர்களை உருவாக்குவதற்கான நிறுவனங்களாக செயற்பட்டு வருகின்றன. உண்மையாக 20 கல்வியற் கல்லூரிகள் இருக்கின்றது. அது தொழில்நுட்ப பிரிவுக்கான கல்வியற் கல்லூரி இப்பொழுது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜியிலே டிகிரியை வழங்குகின்ற ஒரு கல்லூரியாக இருக்கின்றது. இப்போ இங்கே இவ்வளவு இவ்வளவு காலம் வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டது வந்து டிப்ளோமா இன் நேஷனல் டிப்ளோமா இன் டீச்சிங் என்கின்ற டிப்ளோமா பட்டதாரிகளாக உங்களை உருவாக்கினார்கள். அதன் பிறகு நீங்கள் டீச்சராக நியமிக்கப்படுவீர்கள். இப்போ உண்மையாக நீங்கள் கல்லூரிக்கு இதில் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி இன்டர்வியூ முடிஞ்சது என்று சொன்னால், நீங்கள் ஆசிரியராகிறதுக்கான தகுதியை பெற்று அதற்கான பயிற்சியிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள்ன்றதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டிலே உங்களுக்கான அந்த டிப்ளோமா என்பது ஹையர் நேஷனல் டிப்ளோமா என வழங்குவதற்காக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலமும் நடந்த டிப்ளோமாவோட நீங்கள் அதை டிகிரி ஆக்கிறதுக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனுக்குள்ளால் நீங்கள் அதை பொப்அப் செய்யலாம். அதே போல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் செய்யலாம். சில வேறு யூனிவர்சிட்டிகளும் இருக்கின்றன. அவை வந்து இந்த பொப்அப் டிகிரியாக வழங்குறது. உதாரணத்துக்கு ஹெச்என்டி ஐடி இருக்குது. ஹெச்என்டி ஐடியில் நீங்கள் ஹெச்என்டி ஐடியை எங்கள்கிட்ட இல்லை, ஹெச்என்டி ஐடின்றது வந்து ஏடிஐயில் இருக்குது. அதை நீங்கள் முடிச்சிங்கன்னா அங்கே பொப்அப் பண்ணி பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றதை செய்கிறீங்கள். அப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதை வடிவாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், கல்வியற் கல்லூரிக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வந்தால் அங்கே ஆவணங்கள் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிக்க கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த ஆவணங்கள் இங்கே உங்களோட கெசட்டில் கேட்டிருக்கின்ற நிபந்தனைகளுக்கு அமைவாக அந்த ஆவணங்களை செக் பண்ணுவார்கள். அதாவது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற லீவிங் சர்டிஃபிகேட் வேணும். மற்றது வந்து நீங்கள் இலங்கை பிரஜைன்றதை உறுதிப்படுத்துவதற்கான பர்த் சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றதை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணம் வேணும். அது வந்து ஓட்டர் லிஸ்ட்ன்னு சொல்கிறோம். அப்போ அல்லது ஜிஎஸ்கிட்ட இருந்து வர விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே
அந்த இன்டர்வியூல கருத்துல கொள்ளப்படும். இப்போ இந்த ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல பெற்று நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூல செலக்ட் பண்ணி நீங்கள் கொலேஜுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினீங்களாக இருந்தால், நீங்கள் அங்கே படிப்பதற்கு ஒரு இடத்தை எடுத்திருக்கிறீர்கள். அதிலே இருந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கோ அல்லது வேறு காரணங்களுக்கோ நீங்கள் விலகுவதாக இருந்தால், அதுக்கான தண்ட பணமாக நீங்கள் ரூ. 5,00,000 கட்ட வேணும். அத வடிவாக தெரிய வேணும். இப்ப விலக போறான்னு போனால் ரூ. 5,00,000 கட்டணும். இப்ப உங்களுக்கு தெரியும் வந்து இது டீச்சரா வர்றதுக்குரிய ஒரு பயிற்சியில நீங்கள் வர்றீங்கன்றது தெரிய வேணும். இப்ப டீச்சராக வந்தீங்கன்னு சொன்னா, அதுக்கால போய் வரக்கூடிய ஆம், அ பதவி உயர்வுகள்ன்னா, நீங்கள் கல்வியற் கல்லூரியின் விரிவுரையாளர் அல்லது ஒரு யூனிவர்சிட்டிக்கு விரிவுரையாளர் அல்லது நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல ஒரு ஆம், விரிவுரையாளர் அல்லது எஸ்எல்இஏஎஸ் பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு அ அசிஸ்டன்ட் டைரக்டராக வரலாம், சோனல் டைரக்டராக வரலாம். இப்படி எஜுகேஷன் சார்ந்ததாக வர்றது தான் இது. அப்ப இந்த விஷயங்கள உள்ளடக்கி கொண்டு நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும். உங்களுக்கு அந்த நிபந்தனை தெரிய வேணும். 20 கல்லூரிகள்ல நீங்கள் எந்த கல்லூரிகளுக்குன்னு நீங்கள் தெரிவு செய்கிறது அல்ல. அப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த கெசட்ட நீங்கள் வடிவா பார்க்கோணும். இந்த கெசட்ட பார்க்கணும்னா முழுக்களையும் நீங்கள் வாசிக்க தேவையில்ல. அப்போ நீங்கள் என்ன துறையைச் சேர்ந்தவர்கள்ன்றத நீங்கள் வச்சுக்கொண்டு இந்த கெசட்ட வாசிச்சு செய்யலாம். அப்ப இந்த நோட் பண்ணி வச்சிருக்கோணும் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் கடந்த காலங்கள்ல என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன்ல நிரப்பி ஒரு 2 விதமாக எடுக்க இருக்கிறோம். ஒன்று வந்து நேஷனல்ல எடுக்கிறது, மற்றது வந்து டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்கிறது. இப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கணித விஞ்ஞானத்துக்கு இடம் இல்லைன்றது இருக்கலாம். அப்ப உண்மையா என்னண்டு அத நீங்கள் அப்ளை பண்ணேக்க, இப்ப சென்ற ஆண்டுகள்ல எல்லாம் வந்து இடம் இல்லை என்று போட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு பிள்ளைகள் அப்ளை பண்ணாம விட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன சொன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கான கோட்டாவில இல்ல. இப்ப நேஷனல்ல எடுக்கிறதுக்குன்னா, நீங்கள் கணித பாடத்துக்கு அப்ளை பண்ணி இருந்தா தான், அதில இருந்து தான் உங்கள நேஷனலுக்கு எடுக்கலாம். அப்ப நேஷனலுக்காண்டி இங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல. அத நீங்கள் கெசெட் வடிவா பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் என்ன துறைக்கு அப்ளை பண்ண இயலுமோ, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்ப நான் இதில உங்களுக்கான வழிகாட்டல செய்கிறேன். ஆனா, நீங்க என்ன செய்யணும்னா, நீங்கள் இன்னொரு ஆள்ட்ட கொண்டு அத பொறுப்ப குடுத்துட்டு, நீங்கள் அ பார்வையாளராக இருக்கக்கூடாது. என்னன்னு சொன்னா, அ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள்ட்ட துறைய தெரிவு செய்து போற மாதிரி இன்னொரு ஆள் உங்களுக்கு வேலைய செய்ய இயலாது. அப்ப இப்ப கடைசியா கிடைக்கலையான்னு கேட்டால் வந்து, அப்ளை பண்ணேக்க இன்னொரு அண்ணன் அப்ளை பண்ணினவர், அதால இப்படி அவர் அத போடாம விட்டுட்டார் என்ற குறைபாடுகள் எல்லாம் இருக்குது. அப்ப நீங்க இப்ப 2 விஷயம் நோட் பண்ணி வச்சிருங்கோ. 2023க்கு ஒரு தனி அப்ளிகேஷன், 2024க்கு தனி அப்ளிகேஷன். சில நேரம் இப்ப 2024ல இருக்கிற ஆள் 24க்கும் அப்ளை பண்ணலாம். 23ல் எடுத்திருந்தால் 23க்கும் அப்ளை பண்ணலாம். இந்த 2 ஆண்டுகள்லயும் எடுத்தவர்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம். இப்ப சில பேர் இப்ப நம்ம வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணினான். நான் போகையில 2022ஓட இதுக்கு வரலாம் தானே. அப்படி வரையலாம். சரிதானே? அப்ப அத நீங்கள் வடிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2023 அல்லது 24 ஆண்டுகள்ல உயர்தரத்தில 3 பாடம் பாஸ் பண்ணினவர்கள் அந்த துறையில அவர்கள் அப்ளை பண்ணலாம். அப்ப அப்ளை பண்றது அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். விண்ணப்பங்கள் முழுக்களும் வந்து ஆன்லைன்ல தான் நீங்கள் அ அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்ப ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கல அந்த அப்ளை பண்ணின பிறகு நீங்கள் ஒரு 7 நாளுக்குள்ளேல அதில மாற்றங்கள் செய்றாண்டா, அதில எடிட் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. அப்ளை பண்ணி முடிஞ்ச உடனம் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அதில அப்ளை பண்ணின ஃபார்ம நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சிருக்க வேணும். அப்ப நீங்கள் அப்ளை பண்ண தொடங்குறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு மெயில் அட்ரஸ் ஒன்று வச்சிருக்க வேணும். அப்ப மெயில் அட்ரஸ வச்சுக்கொண்டு தான் நீங்கள் அதுக்கு போகணும். அப்ப மெயில் அட்ரஸ் வேணும், மற்றது ஒரு லேண்ட் ஃபோன் நம்பர், மற்றது ஹேண்ட் ஃபோன் நம்பர். இப்ப இன்னொரு ஆள் இந்த நம்பர நீங்க குடுத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு கால் பண்ணினா, அல்லது ஏதாவது அ கன்ஃபார்ம் பண்றதுக்கு கேட்டா, இன்னொரு ஆள் வந்து அவைக்கு தெரியாது இந்த விஷயம். அப்ப நீங்கள் அத வச்சிருக்கோணும். அப்ப விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி சொல்லி கிடக்கு வந்து 28 நவம்பர் இல்ல உங்களுக்கு நீங்கள் அ அப்ளை பண்ணணும். அப்ப நீங்க அப்ளை பண்ணினால், அதிலே ஏதாவது கரெக்ஷன் என்றா 7 நாளுக்குள்ள நீங்கள் அத திருத்தக்கூடிய மாதிரியானதாக இருக்கும்.
விண்ணப்பம் செய்யறதுக்கு முதல் நீங்கள் அந்த கெசெட்ல போட்டிருக்கிற அறிவுறுத்தல்களை வடிவா பார்க்க சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அப்ப இதுல அந்த கல்வி தகமைகளும் மற்றது வந்து தகுதிகளும் கல்வி தகமைகளும் தகுதிகளும் உங்கள்ட்ட எதிர்பார்க்கணும். கல்வி தகமைன்றது வந்து கூடுதலாக கல்வி தகமைன்றது உங்கள்ட்ட ஓ லெவல் பிளஸ் ஏ லெவல் இது ரெண்டும் தான் உங்கள்ட்ட கல்வி தகமைகளுக்குள்ள வருது. இப்ப விசேடமாக சில கோர்ஸுகளுக்கு வந்து சில பாடங்கள் ஓஎல்லில் எடுத்துட்டு போகணும்ன்றதை கேட்பார்கள். அப்ப இந்த கல்வி தகமைகளோட உங்களோட தகுதிகளை பார்ப்பார்கள். உடல் உள ரீதியாக நீங்கள் தகுதியானவராக இருக்க வேணும். ஆசிரியர்களுக்கான நற்பண்புகளை கொண்டவராக இருக்க வேணும். ஆசிரியராக வருவதற்குரிய பண்புகளை கொண்டவராக இருக்கணும். இந்த விஷயங்களை உள்ளடக்கி அது பார்க்கப்படும். அப்ப இனி நாங்கள் இந்த கெசட்டில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப இந்த இந்த அப்ளை பண்ணிக்க நீங்கள் தேசிய மட்டம் மற்றது வந்து மாவட்ட மட்டம் 2 விஷயத்துல நீங்கள் ஈடுபடுவீங்க. 2 விதமாக ஈடுபடுவீங்க. இப்ப தேசிய மட்டத்தில் ஈடுபடையக்குள்ள வந்து தேசிய மட்டத்தில் ஈடுபட்டீங்கன்னா அது தேசிய மட்டம் எப்படி ஈடுபடுறான்னு சொன்னா உங்களோட செட் ஸ்கோர்ல இப்ப பிரைமரிக்கு ஒரு 500 பேர் ஈடுபட்டிருக்கணும்னு சொன்னால் அந்த இதுல பாத்தீங்கன்னா தேசிய மட்டத்துல 183 எடுக்க போயினோம்னா அந்த முன்னுக்குள்ள 183 பேரும் தேசிய மட்டத்துக்கு ஈடுபடுவார்கள். அப்படி எடுக்கல வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ன்றது அங்காலே இருக்கும். அப்படி அப்ளை பண்ணினாக்கள் சில நேரம் வந்து இதுக்கு வராயிடும். இப்ப வரையில்லை என்று சொன்னால் திருப்பி என்ன செய்யணும் என்று சொன்னால் திருப்பி கீழே உள்ளவர்களை கூட மார்க்ஸ் எடுத்தவர்களை தேசிய மட்டத்துக்கு கொண்டு போய் 183 பேரை எடுப்பார்கள். அப்ப இந்த மாவட்ட மட்டத்துக்கு தேவைப்படும். அப்படி அப்படி மேலே போறது. இப்ப உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடேக்குள்ள வந்து கிட்டத்தட்ட இப்ப 200 பேர் வர வேணும் என்று சொன்னால் இன்டர்வியூக்கு வந்து 400 பேரை கூப்பிடுவார்கள். அப்ப நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்துட்டு இது எங்களுக்கு கிடைச்சிட்டு தண்டு இருக்க முடியாது. அப்ப இந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தகுதிகள் எல்லாம் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அதுல வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. இப்ப இதுன்ற தகமைகள் என்று பார்க்க நீங்கள் முதலாவதாக இலங்கை பிரஜையாக இருக்கணும். இலங்கை பிரஜை கொண்டு பார்க்கறதுக்கு நீங்க இன்டர்வியூ என்ன காட்டணும்? உங்களோட பர்த் சர்டிபிகேட், ஐடென்டி கார்டு இதுகளை காட்டுங்கள். மற்றது சிறந்த நடத்தை, சிறந்த உடல், உள ஆரோக்கியம் இது இன்டர்வியூல உங்களோட கதை கேட்க பார்ப்பினம் உங்களோட நட உட பாவனைகள் இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த ஆரோக்கியமா இருக்கிறீர்கள் ஒன்று பார்ப்பேன். மற்றது வந்து 1/1/2025 உங்களோட வயது 25க்கு மேற்படாததாக இருக்கும். இப்போ அது முக்கியம். இப்போ இந்த நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி போட்டு காத்து கொண்டிருந்தோண்டு வயது கூடினாக்கள் அப்ளை பண்ணி பார்ப்போம் மட்டும் சொல்கிறேன். இதில் இந்த கெசட்டை பாருங்கோ அந்த கெசட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணினா சரி. அப்போ 1/1/2025 நீங்கள் 25 வயதுக்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும். சமய பாடநெறிகளுக்கு மட்டும் விண்ணப்பிக்க வேண்டிய மத குருமார்கள், வணக்கத்துக்குரியவர்கள், அவர்களின் வயதில் வந்து 30 வயது. பிக்கு அப்படி இருக்கிறார்கள் அவர்கள் அப்ளை பண்ணக்கூடிய வயசு வந்து 30 வயதுக்கு மேற்படாம இருக்கும். இப்ப மற்றவர்கள் எல்லாம் 25 வயதுக்கு மேற்படாததாக இருக்க வேண்டும். இப்ப இந்த தகமைகள்ல இன்னொன்று வந்து விவாகமாகாதவராக இருக்கணும். திருமணம் செய்திருக்க கூடாது. அப்ப இந்த இதுல திருமணம் செய்யாதவராக இருக்க வேணும்ன்றதும் இந்த தகமைகள்ல உண்டு. அடுத்தது வந்து அடிப்படை தகமைகள் என்றது எனக்கு 3.0 சொல்லி இருப்பினா உங்களுக்கு அடிப்படை தகமைகள் உண்டு. இதுல அடிப்படை தகமைகள்ல காப்போத்தா உயர்தரம் அடிப்படை தகமை 2023 2024 அந்த 23க்கு அப்ளை பண்றீங்கன்னா 23 24க்கு அப்ளை பண்றீங்கன்னா 24 முக்கிய 3 பாடங்கள்ல ஒரே தடவையில தேர்ச்சி பெற்றிருக்க வேணும். முக்கிய 3 பாடங்கள்ல ஒரே தடவையில தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்ப விண்ணப்பதாரர்கள் காப்போத்தா சாதாரண தரத்தில் எப்படி இருக்கணும்னு சொன்னால் மொழி மூலம், கணிதம் உட்பட 6 பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஏஎல்லுக்கு போயிருக்கல அதைத்தான் பார்க்கிறது. இப்ப சில இடங்கள்ல வந்து நீங்கள் ஏஎல்லுக்கு போயிருப்பீங்கள் எடுத்து தாரம்ன்ற பாடத்தை வச்சுக்கொண்டு அது சில நேரம் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அல்லது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு எலிஜிபிள் ஆகியிருப்பீங்கள் அந்த எடுத்து கொடுக்காம இருந்திருக்கும். அப்ப ஏஎல்ல நீங்கள் எலிஜிபிள் 3A இருக்குது.
அந்த ஓஎல்லில் எடுத்து கொடுக்க வேண்டியதை எடுத்து கொடுக்காம விட்டிருக்கலாம். அப்படி இங்கே வர முடியாது. மொழி மூலம் மற்றும் கணிதம் உட்பட 6 பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அவற்றில் 3 பாடங்கள்ல திறமை சித்தி இருக்க வேணும். 3 பாடங்கள் உங்கள்ட்ட சி இருக்கணும். இதானே ஏஎல்லுக்கு போறதுக்கான நிபந்தனை. இந்த தகமை 2 அமர்வுகள்ல பூர்த்தி செய்திருந்தால், ஃபர்ஸ்ட் ஐ செகண்ட் ஐ என்று எடுத்திருந்தால், அமர்வின் மொழி என்றால் நீங்கள் எல்லாரும் தமிழ்ல முதன்றீங்கண்டா தமிழ் மொழி உட்பட 5 பாடங்களில் தேர்ச்சி. ஒரே நேரத்துல திறமை சித்திகள் அதுல 3 திறமை சித்திகள் பெற்றிருக்க வேண்டும். இப்ப 2 ரிசல்ட்ஸை சேர்க்க போறீங்க என்றால் ஒரு ரிசல்ட் சீட்டில் 5 பாடங்கள்ல தேர்ச்சி இருக்கணும். அந்த ரிசல்ட் சீட்டில் 3 திறமை சித்தி இருக்கணும். அப்ப மற்ற செகண்ட் செயலி எடுக்கல நீங்கள் மற்ற பாடத்துல சி எடுத்து கொடுத்துருக்கலாம் அல்லது பாஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். சரிதானே? ரைட். அப்ப இனி நாங்கள் அடுத்ததா வருவோம் அடிப்படை தகமைகள்ல 3.2 3.3 அந்த குறிப்பிட்ட அடிப்படை கல்வி தகமைகளை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு பாடநெறிக்குமான சிறப்பான சில தகமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷ் கோர்ஸுக்கு போறீங்கன்னு சொன்னால் அவர்கள் முதலாவது பாப்பினம் லிட்ரேச்சர்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கணும். ஓஎல் லிட்ரேச்சர்ல அப்ப அதில் லிட்ரேச்சர் வேற, ஜெனரல் இங்கிலீஷ்ன்றது வேற. ஜெனரல் இங்கிலீஷை பார்க்க இல்லை, லிட்ரேச்சர்ல பார்க்கணும். ரைட். அப்ப இந்த விஷயங்கள் ஓஎல்ல இந்த 6 பாடம் இருக்க வேணும்ன்ற விஷயம் சரிதானே? இந்த விஷயம் ஓஎல்ல எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்றதுல இது இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரே தடவையில 6 பாடம் பாஸ், கணிதமும் தமிழும் உட்பட 3 பாடத்துல சி இருக்கணும். 2 தரம் அமர்ந்திருந்தால் ஒரு தரத்திலே அமர்ந்ததுல 3 சியோட 5 பாஸ் இருக்கணும். 3 சி உட்பட 5 பாஸ் இருக்கணும். மற்ற தரத்துல நீங்கள் மற்ற பாஸை எடுத்து கொடுத்திருக்கலாம். ரைட். அப்ப இதுல அடிப்படை தகமைகள்ல பார்க்கல சமயம், தமிழ் மொழி, ஆங்கிலம், கணிதம், வரலாறு, இந்த விஞ்ஞானம் என்றதுதான் இந்த முக்கியமான 6 பாடங்களாக காணப்படுகின்றது. விண்ணப்பிக்கும் போது 3 தொகுதி பாடங்கள் இருக்கும். அப்ப பாஸ்கெட் சப்ஜெக்ட் சொல்லுவோம். 1, 2, 3 3 பாஸ்கெட் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 3 பாஸ்கெட் சப்ஜெக்டும் அதுல வேற. ஆங்கில மொழி பாடநெறியை தவிர்ந்த ஏனைய அனைத்து ஊடக பாடநெறிகளுக்கும், அதாவது நீங்கள் தமிழ் மொழியில அப்ளை பண்றதுக்கு காப்புத்த சாதாரண பரீட்சையில ஆங்கில மொழியில் திறமை சித்தி அல்லது ஆங்கில இலக்கணத்தில் சாதாரண சித்தி பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் ஆங்கில இதுக்கு அப்ளை பண்றதுக்கு. அப்ப இதுல 3.6 அந்த விஷயம் இருக்கு. இப்ப நாங்கள் இப்ப இருக்க உங்கள்ட்ட கெசட்டை நான் ஷேர் பண்றேன். இந்த தமிழ்ல வந்த கெசட்டுக்கும் ஆங்கிலத்துல வந்த கெசட்டுக்கும் இடையில சின்ன வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அதை 2யும் சேர்த்து பார்த்து கொள்ளுங்க. என்ன ஷேர் பண்ணி இருக்குன்னு தெரியுமான்னு நினைக்கிறேன். என்ன தெரியுதல்ல? ரைட். ரைட். இந்த விஷயம் உங்களுக்கு 3.0ல 3.11ல இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த பௌத்தம் அதெல்லாம் நாங்கள் இதுல கருத்துல உள்ள இல்லை. இதுக்கு அடுத்ததா வந்தோம் என்று சொன்னால் இந்த தொகுதி பாடங்கள்ல உங்களுக்கு சொல்லி இருக்கு. முதலாவது தொகுதி பாடங்களிடையே யாதேனும் ஒரு பாடமும், 2வது தொகுதி பாடங்களிடையே யாதேனும் ஒரு பாடமும், 3வது தொகுதி பாடங்களிலே யாதேனும் ஒரு பாடமும். இப்ப இந்த விஷயங்கள் அந்த பாஸ்ன்றதுக்குள்ள இது ரைட். இப்ப இதுக்கு அடுத்ததாக
இப்ப சித்திரம், நடனம், இசை, நாடகம் இந்த இதுல வந்து அவர்களோட திறமையின் அடிப்படையில தெரிவு செய்யற பிசிக்கல் எஜுகேஷன் அதெல்லாம் வந்து திறமையின் அடிப்படையில தெரிவு செய்கிறதும் இருக்கு. அப்ப நேர்முக பரீட்சைக்கு கூப்பிடேக்குள்ள சில நேர்முக பரீட்சைக்கு கூப்பிடேக்குள்ள விண்ணப்பத்தின் உயர்தர பரீட்சையில வந்த ஏஎல்ல வந்த செட் ஸ்கோர் முதலாவதாக பெறப்படும். நேர்முக தேர்வின் போது நடைபெறும் ஒரு பிராக்டிக்கல் ஒன்று நடைபெறும். அந்த பிராக்டிக்கல்ல வர்ற விஷயங்களை பார்ப்பினோம். அடுத்தது வந்து இந்த பாடத்துல வந்து உயர்தரத்துல பெற்ற அழகியல் பாடத்துல, அதாவது மியூசிக் டான்ஸ் அதுல வந்த கிரேட்டின் அடிப்படையிலையும் அதுகளை பார்த்து கொள்ளணும். அப்ப 3 விஷயம் இதுக்குள்ள பார்வையிடுமன்றதை தெரிஞ்சு வச்சிருவோம். அடுத்தது வந்து இந்த தேசிய மட்டத்துல ஆட்சேர்க்கைக்குள்ள கூடின புள்ளிகளை எடுத்தவர்களை வந்து தேசிய மட்டத்துல கருத்துல கொள்வார்கள். அப்ப இந்த இதுக்கு ஏ சித்தி பெற்றிருந்தால் 15 புள்ளி வரும், பி சித்தி பெற்றிருந்தால் 10 புள்ளி, சி சித்தி பெற்றிருந்தால் 5 புள்ளி, மற்றது எஸ் சித்தி பெற்றிருந்தால் 1 புள்ளி என்றது உங்களுக்கு தெரியும். ரைட். அப்ப இதுல வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி கொஞ்சம் விஷயங்கள் குறிக்கப்பட்டிருக்குது. ஆங்கிலம், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கை நிபந்தனைகளுக்கு ஏற்ப தேர்வு நடைமுறை பின்பற்றப்படுது. மற்ற பாடநெறிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் பெற்ற சற்புள்ளியின் அடிப்படையில தேர்வு நடைபெறும். அப்ப இந்த விஷயங்களை நீங்கள் அதுக்கான பாடத்தெரிவில் நீங்கள் பார்க்க வேணும். இப்ப நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வந்து ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒதுக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையின் இரட்டிப்பு அப்ப உதாரணத்துக்கு கணித பாடத்துக்கு 200 பேர் என்று சொன்னால் 400 பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவதாக அவர்கள் தீர்மானிச்சிருக்கிறார்கள். கணினி மென்பொருள் மூலம் தரவுத்தளத்திலிருந்து தானாகவே தெரிவு செய்யப்படுவார்கள். இப்ப இது வந்து இந்த ஒரு மெனுவலா இல்ல, கம்ப்யூட்டர் பேஸாக இவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இவர்கள் அனைவரும் நேர்முக தேர்வில் தகுதி சரிபார்ப்பு செய்து தகுதி பெற்றவர்களே தெரிவு செய்யப்படுவார்கள். இப்போ உங்களுக்கு நேர்முக தேர்வு நடக்கல உங்களோட தகுதிகளை பார்த்து தகுதி பெற்றவர்கள் மட்டும் இதுல தெரிவு செய்யப்படுவார்கள். இப்போ அழகியல், சுகாதாரம், உடற்கல்வி பாடங்களுக்கு அதுல வந்து கூடுதலாக உங்கள்ட்ட சில தகுதிகளை எதிர்பார்ப்பார்கள். அந்தந்த பாடத்துக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தொகுதிக்கும் வெற்றிட ஒதுக்கீடுகள் இருக்குது. எவ்வளவு வெற்றிடங்கள் இருக்குன்னு. இப்போ இந்த வெற்றிடங்கள் எல்லாம் வந்து இப்போ யாழ் மாவட்டத்தில் என்று சொன்னால் நீங்கள் படித்து வர்றது வந்து 3 வருஷத்துக்கு பிறகு வரைக்குள்ள உங்களுக்கு அந்த இடத்துல வேலை வழங்குறதுக்கு வேக்கன் வரும், இடைவெளி வரும் என்றதை வச்சுக்கொண்டு தான் உங்களை அந்த இடத்துக்கு நிரப்புவதற்காக இப்ப பயிற்றுவதற்கு உங்களை கோல் பண்ணி இருக்குது. இப்ப இதை உள்ளடக்கினதாக நீங்கள் இந்த விஷயங்களை பார்ப்பீங்கள். அப்ப இதுல முதலாவது பாடமாக வந்து ஒவ்வொரு பாடமாக பார்ப்போம். முதலாவது பாடம் வந்து ஆரம்ப கல்வி. என்ன முதலாவது பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் கேசட்டையும் இங்கிலீஷ் கேசட்டையும் சேர்த்து பாருங்க. அந்த சில இடங்கள்ல வந்து இப்ப தமிழுக்கு என்ன கணித பாடம், விஞ்ஞான பாடத்துக்கு வேக்கண்ட் இல்லையான்னு போட்டு இருக்குது. அதில் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். ரைட். அப்ப நாங்க இப்ப பாடத்துல வருவோம் வந்து இதை வடிவா நீங்கள் வாசிக்கணும். ஆரம்ப கல்விக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம்? இப்போ பொதுவாக இன்னைக்கு நம்ம வந்து ஆரம்ப கல்வி என்றது வந்து தமிழ் எடுத்தாக்கள் மட்டுமன்று சொல்லி யோசிக்கலாம். நீங்கள் அதை கவனமா பாருங்கோ. இதுல வந்து காப்பத்தா உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் படித்து தமிழை ஒரு பாடமாக எடுத்தவர்கள் ஆரம்ப கல்விக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதோட மற்ற பாடங்களை எடுத்தவர்களும் ஒரு குறைந்த அளவில் எண்ணிக்கையில உங்களை உள்வாங்கிறதுக்கு இருக்கிறார்கள். இப்போ நம்ம 10 வீதம் மற்ற ஆக்களை எடுப்பினோம். அப்ப இதுல போட்டு காட்டியிருக்கு பாருங்க. என்னன்னு சொன்னால் தமிழை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு கலைத்துறையில வந்தவர்கள் பிரைமரிக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணிக்க 2வது நிபந்தனை இனி அந்த 3.0 அதாவது ஓஎல் குவாலிஃபிகேஷன்ன்றது எல்லாத்துக்கும் பெறும். அந்த முன்னுக்கே சொல்லியாச்சு. ஓஎல்ல வந்து
6 பாடங்கள் 3 பாடங்கள் சி உட்பட என்றது இதில் இருக்கும். அப்போ இதில் வரையக்கில் இந்த பிரைமரிக்கு வரைக்கில் வந்து சிங்களம் தமிழ் என்று சொன்னால் தமிழ் மொழியிலே கணிதத்திலே அவர்கள் சித்தி அடைந்திருக்க வேண்டும். ஆங்கில மொழி பாடத்திற்கு சாதாரண சித்தி இருக்கணும். இப்போ பிரைமரிக்கு நீங்கள் தமிழை எடுத்துக்கொண்டு ஒரு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் இருந்து வந்திருந்தால் உங்களுடைய ஓஎல்லில் என்ன இருக்கணும்னு சொன்னால் தமிழ், மற்றது வந்து கணிதம், இந்த பாடங்களில் குறைந்தபட்ச திறமை சித்தி இருக்கணும். திறமை சித்தி இருக்கணும். ஆங்கிலத்தில் பாஸ் இருக்கணும். ரைட். அப்போ நீங்கள் இப்போ தமிழோட ஏஎல்லில் கூடின சர்ச் ஸ்கோரில் இருந்தாலும் ஓஎல்லில் இருக்கிற தமிழில் உங்களுக்கு சி இருக்கணும், கணிதத்தில் சி இருக்கணும், ஆங்கிலத்தில் பாஸ் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் பிரைமரிக்கு அப்ளை பண்ணலாம். ரைட். அல்லது காப்போத்தா உயர்தரத்தில் தமிழ் மொழி பாடங்கள் இல்லாமல் ஏதேனும் ஒரு பாடத்துறையை கற்ற விண்ணப்பதாரிகள், இப்போ நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுக்காம கற்ற ஆள் என்று சொன்னால் 2023ஆம் ஆண்டில் அல்லது 24ஆம் ஆண்டில் நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் கலை பாடத்துறையில் தமிழ் மொழி இல்லாமல் வேறு 3 பாடங்களில் ஒரே அமர்வில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். 3 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேணும். என்ன பாடம் என்றான 2023 2024ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட காப்போத்தா உயர்தர பரீட்சையில பௌதிக விஞ்ஞானத்தில் இருந்து வரலாம், உயிரியல் விஞ்ஞானத்தில் இருந்து வரலாம், அது பயோ படித்தவரும் பெறலாம், மற்றது வந்து மேத்ஸ் படித்தவரும் பெறலாம், வணிகம் படித்தவரும் பெறலாம், அந்த அதர் ஸ்ட்ரீம் படித்தவர்களும் பெறலாம், தொழில்நுட்ப பாடத்தை படித்தவர்களும் பெறலாம். பயோசிஸ்டம் டெக்னாலஜி அல்லது இன்ஜினியரிங் டெக்னாலஜி படித்தவர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அதில் குறைஞ்ச பெர்சன்டேஜில் தான் இதுக்குள்ள உள்வாங்குவார்கள். இப்போ அவர்கள் அப்ளை பண்ணுறதுன்னு சொன்னால் ஏஎல்லில் இந்த அதர் ஸ்ட்ரீமில் இருந்து வாரவர்களோ அல்லது சயின்ஸ், மேத்ஸ், டெக்னாலஜி, மற்றது வந்து வர்த்தகம் இந்த துறையில் இருந்து வாரவர்களாக இருந்தால் அவர்களுடைய அடுத்த கட்ட எப்படி இருக்கும் என்றால் காப்போத்தா சாதாரண பரீட்சையில் முதல் மொழி என்றது உங்களுக்கு என்ன தமிழ் பாடங்களில் குறைந்தபட்சம் அதிதிறமை சித்தியும், கணிதத்துக்கு திறமை சித்தியும், ஆங்கில மொழியில் சாதாரண சித்தியும் இருக்கும். சரிதானே? அப்போ இதை நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படித்தாக்கள் இந்த பிரைமரிக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ சில பேர் என்ன செய்கிறான்னால் இந்த அப்ளை பண்ணிக்க நீ கணிதம் படித்த நீ பிரைமரிக்கு என்னென்னு போகிறான்னு போட்டு அப்ளை பண்ண ஆகுறது. அப்ளை பண்ண விட்டீங்கன்னா இப்போ அதெல்லாம் நீங்கள் திருப்பி ஒருக்கா இதுக்குள்ளே வர முடியாது. அப்போ வடிவாக வாசித்து பாட்டு போடுங்க. நீங்கள் சயின்ஸ் படித்தா எந்த ஸ்ட்ரீமில் இருக்கிறாக்களும் நீங்கள் பிரைமரிக்கு அப்ளை பண்ணலாம், பிரைமரி படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த ஓஎல் நிபந்தனை கவனமாக பார்க்குவோம். ஓஎல்ல இருக்கிறதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் சி இருக்கணும், மற்றது தமிழ் கணிதத்தில் வந்து இங்கிலீஷில் எஸ் இருக்கணும், தமிழ்லையும் கணிதத்திலையும் வந்து சி இருக்கணும்ன்றத பார்க்கணும். சரிதானே? இதில் ஆட்சேர்ப்பு செய்யக்குள்ள வந்து இந்த தமிழ் பாடத்தை மெயினாக எடுத்தவர்கள் இருந்து 60% ஆட்களை எடுப்பினோம். 200 பேர் எடுக்கிறான்னு சொன்னால் 120 பேர் தமிழ் எடுத்தாக்களை தான் அதில் எடுப்பினோம். சரிதானே? அப்போ நீங்கள் பேருந்து கேட்கக்கூடாது வந்து என்னிலும் விட சர்ச் ஸ்கோர் குறைஞ்ச ஒரு ஆள் வந்து உள்ளுக்கு வந்துட்டார், நான் மேத்ஸ் படித்தேன், நான் அவர்களும் விட எனக்கு சர்ச் ஸ்கோர் கூட நான் எடுபடையில் பிரைமரி கண்டு கேளாது. அப்போ என்னடா இதில் நிபந்தனை இருக்கு என்ன சொல்லுங்க. அப்போ இதில் 60% ஆட்கள் என்னத்துல வந்து தமிழை ஒரு பாடமாக எடுத்ததுல இருந்து தான் எடுப்பேன். அப்ப அது எடுத்து முடிய மிச்சமாக இருக்கின்ற 40% இந்த நிபந்தனைகளுக்கு 10% ஆட்களை விஞ்ஞானத்தில இருந்து எடுப்பினம், மற்றது 10% ஆட்களை வணிகத்துறையில இருந்து எடுப்பினம். சரிதானே? 10% ஆட்களை அப்படி என்று சொல்லி இந்த மிச்சம் 40 ஆட்களையும் 40% ஆட்களையும் வேறு ஸ்ட்ரீமில் இருந்து எடுத்துக்கொள்வினோம். காப்போத்தா உயர்தர பரீட்சையில் வேறு பாடத்துறையில் கற்றலை மேற்கொண்டவர்களில் 5% ஆட்களை தான் எடுப்பினோம். அதர் ஸ்ட்ரீமில் இருந்து 5% ஆட்கள் எடுப்பினோம்.
இப்போ இது பொதுவாக நடக்கிறது என்னன்னு சொன்னால் அந்த அதர் ஸ்ட்ரீமில் வந்து செட் ஸ்கோர் சில நேரம் கூட வந்திருக்கலாம். அப்போ கேள்வி நம்ம என்னன்னு சொன்னால் அந்த தமிழ் படித்தால் வந்து செட் ஸ்கோர் குறைவாக இருக்கும், ஈடுபட்டு இருக்கும். இப்போ மற்றாக்கள் கேள்வி நம்ம வந்து எங்களுக்கு செட் ஸ்கோர் கூட என்னிலும் விட செட் ஸ்கோர் குறைஞ்ச புள்ள உள்ளுக்கு வந்திருக்கிறது. அது இதுதான் மெயினான பிரச்சனை. 60% ஆக்கள் மெயின் தமிழை எடுத்தால் அவர்களுக்கு 60% எடுபடும். மற்றது அதர் ஸ்ட்ரீம்ல இருந்து கூடுதலாக 5% ஆக்கள் தான் அதுக்குள்ளே எடுப்பினோம். அப்ப அதர் ஸ்ட்ரீம்ன்றதுலேயும் நீங்கள் அதில் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் அந்த எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து விஞ்ஞானத்துறைக்கு அப்ளை பண்றது. விஞ்ஞானத்துல வடிவமைச்சிருங்க. 2 மொழி மூலம் இருக்கு விஞ்ஞானத்துல. ஆங்கில மொழி மூலம், மற்றது தமிழ் மொழி மூலம். அப்ப விஞ்ஞானம் படிச்சாக்கள் 2க்கும் அப்ளை பண்ணலாம். அதுல ஆங்கில மொழி மூலத்துல ஆங்கில மொழி மூலத்துல படிச்சாக்களுக்கு தான் முதல் முன்னுரிமை. இப்போ ஆங்கில மொழி மூலத்துல படிச்சாக்கள் இல்லையென்றா தான் இந்தியாவில் தமிழ் மொழி மூலத்தில இருந்து ஆக்களை எடுப்பேன். அப்ப ஆங்கில மொழி மூலத்துல படிச்சாக்கள் இப்போ 20 பேர் எடுக்கணும். ஆங்கில மொழி மூலத்துல இருந்து படிச்சாக்கள் 10 பேர் தான் இருக்கணும் என்றால் மிச்சம் வந்து தமிழ் மொழி மூலத்தில் எடுப்பினோம். இப்ப தமிழ் மொழி மூலத்தில் எடுக்கிறதுக்கு வந்து அங்கே ஒரு நிபந்தனை வரும். அப்ப இதுக்கான இது என்ன சொல்லுவோம், 2023 2024 எல்லாத்துக்குமே இது வரும். 2023 2024 அந்த ஸ்ட்ரீம்ல வந்து 3 பாடங்களை சித்தி அடைந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3.0 3.3 தகமை இருக்கணும். ஓஎல்ல அந்த தகமைகள் இருக்கணும். அதுல வந்து கணிதம் விஞ்ஞானம் ஆகிய பாடங்களுக்கு குறைந்தபட்சம் திறமை சித்தி இருக்கும். இப்போ இவர் வந்து ஏஎல்ல 3 பாடம் சித்தி, ஓஎல்ல கணிதம் விஞ்ஞானத்துல திறமை சித்தி இருக்கும். அப்படி இருந்தா தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம். விஞ்ஞான ஆங்கில மொழி மூலம் படிக்க வேணுமா இருந்தால் இது 80% மாணவர்கள் காப்போத்தா உயர்தர ஆங்கில மொழி மூலம் கற்க விண்ணப்பதாரர்களா, 20% மாணவர்கள் காப்போத்தா உயர்தர தமிழ் மொழி மூலத்துல கற்றலை மேற்கொண்டவர்களாகவும், அப்ப இதுல 80% மாணாக்களை உயர்தரத்திலே ஆங்கிலம் படிச்சதுல இருந்து எடுப்பினோம், 20% மாணாக்களை தமிழ் மொழி மூலத்துல இருந்து எடுப்பினோம். அப்ப உங்களுக்கு செட் ஸ்கோர் வந்து கூட இருந்தாலும் ஆங்கில மொழி மூலத்துக்கு எடுக்க முதல் வந்து ஆங்கில மொழி மூலத்துல படிச்சாக்களை தான் எடுப்பினோம்ன்றது தெரிய வேணும். இதே போலத்தான் உங்களுக்கு கணிதத்துறைக்கும் அப்படித்தான். கணிதத்துறையிலேயும் நீங்கள் 2 துறைகளுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப இப்ப பாருங்க, கணிதம் படிச்சாக்கள் என்னென்னத்துக்கு அப்ளை பண்ணலாம் இப்ப நாங்கள் படிச்சிருக்கிறோம் என்றால், அல்லது விஞ்ஞானம் படிச்சாக்கள் என்னென்ன துறைக்கு அப்ளை பண்ணலாம் என்றால், முதலாவது வந்து விஞ்ஞானம் ஆங்கில மொழி மூலம், விஞ்ஞானம் தமிழ் மொழி மூலம், அடுத்தது வந்து பிரைமரிக்கு அப்ளை பண்ணலாம். 3 கோர்ஸ். இப்போ 3 துறைகள் இருக்கு. சில பேர் வந்து நாங்கள் விஞ்ஞானத்துக்கு மாத்திரம் அப்ளை பண்ணி போட்டு இருக்கிறது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கணிதத்தில் பார்த்தீங்கன்னா 2023 2024 முன்னுக்கு சொன்ன மாதிரி 3 பாடமும் ஒரே தடவையில் சித்தி இருக்க வேண்டும். அடுத்தது ஓஎல்லில் இந்த 3.0 3.31 தகமையோட அப்ப விஞ்ஞானம் கணிதம் ஆகிய பாடங்களுக்கு குறைந்தபட்சம் திறமை சித்தி இருக்கணும். இந்த இதுல கணிதத்துக்கும் மற்றது விஞ்ஞானத்துக்கும் ஒரே மாதிரியான நிபந்தனை. ரைட். அடுத்தது பாப்போம். இவர்கள் ஆங்கில மொழி மூலத்துல கணிதத்துக்கு தெரிவு செய்ய வேண்டது என்றால், ஆங்கில மொழி மூலத்துல படிச்சாக்கள்ல இருந்து 80%, தமிழ் மொழி மூலத்துல படிச்சாக்கள் இருந்து 20% தான் தெரிவு செய்யணும். இதை நீங்கள் இதுல வாய்ச்சி பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நாங்கள் இப்ப 3 துறைகளை பார்த்திருக்கிறோம். ரைட். அடுத்த துறையாக வந்து சமூக விஞ்ஞானம். இந்த சமூக விஞ்ஞானத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரும் செட் ஸ்கோர் வாரது. இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. பெரிய நிறைய ஆக்கள் வந்து இந்த சமூக விஞ்ஞானத்துக்கு அப்ளை பண்றவை. ஆனா
அதில் கோல் பண்ணதை பார்த்தீங்கன்னா அதில் தேவைப்படுற ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இப்போ சமூக விஞ்ஞானத்துக்கு எப்பல வர்றன்னு சொன்னால் காப்பத்தா உயர்தரத்தில் வரலாறு இந்த இதில் சொல்லியிருக்கு. வரலாறு, புவியியல், அரசியல் விஞ்ஞானம், பொருளியல், அந்த அந்த பாடங்கள்ல ஏதாவது ஒன்று எடுத்து 3 பாடங்களை சித்தி இருக்கணும். வரலாறு இருக்கணும், அதோட ஏதாவது 2 பாடம் இருக்கலாம். புவியியல் இருக்கணும், அதோட வேற 2 பாடம் இருக்கலாம். இந்த பாடங்கள்ல ஏதாவது ஒன்று இருக்கணும், அதோட வந்து 3 பாடம் இருக்கணும். அல்லது என்னென்று இருக்கலாம்டா உயர்தர பரீட்சையில வந்து பொருளியலை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வணிகத்துறையில இருந்து வாராளா இருக்கலாம். அப்ப இதுக்கு ஆர்ட்ஸ் துறையில இருந்து வாரவர இருந்தால் இதுல லிஸ்ட் பண்ணப்பட்ட வரலாறு, புவியியல், அரசியல் விஞ்ஞானம், பொருளியல் போன்ற பாடங்கள்ல ஒரு பாடம் இருக்கும். வணிகத்துறையில இருந்து வாரவர் என்று சொன்னால் அவர் வந்து பொருளியல் எடுத்திருந்தா தான் அதுல வரலாம். இப்ப ஐடியும் அக்கௌண்ட்ஸும் கொமர்ஸும் எடுத்தவர் சோசியல் சயின்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. பொருளியலும் அக்கௌண்ட்ஸும் கொமர்ஸும் எடுத்தவர் வந்து சோசியல் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த சோசியல் சயின்ஸுக்கு இப்போ பெருமளவு சர்ச் ஸ்கோர் வந்து பெரிய அளவு சர்ச் ஸ்கோராக தான் இதில் வாரது. ரைட். அப்போ அதில் நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் புவியியல் பாடத்துடன் வேறு பாடத்துறையில் 3 பாடங்கள் எடுத்திருந்தா சரி. இப்போ புவியியலும் ஐடியும் ஈசி மேத்ஸும் எடுத்திருந்தாலும் ஓகே. இப்போ புவியியல் ஒரு பாடமாக எடுத்திருக்கோம். இல்லைன்னு சொன்னால் அந்த அப்படி அதோட இப்படி எடுத்திருக்கிறதோட வரலாறு, குடியுரிமை கல்வி, புள்ளி விவரவியல் போன்ற பாடங்கள் ஒரு பாடத்துக்கு குறைந்தபட்ச திறமை சித்தியுடன் சித்தி பெற்றிருக்க வேணும். இதில் சாதாரண தரத்தில் என்ன செய்யணும்னா வரலாறு, குடியுரிமை, புவியியல்ல திறமை சித்தி உண்டு இருக்க வேணும். ரைட். அப்போ இந்த விஷயங்கள் அதில் வரும். அடுத்த இந்த பௌத்தம் உங்களுக்கு வராது. அடுத்த இந்து சமயம். இந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்து சமயத்துக்கும் ஈடுபடுற ஆட்கள் வந்து சரியான குறைவு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு தமிழ் ஹிந்து கல்ச்சர் எடுத்த ஒரு ஆள் என்று சொன்னால் அவர் வந்து பிரைமரிக்கு கூட முன்னுரிமை கொடுக்கறது நல்லதாக இருக்கும். இதில் அப்போ இதில் வந்து இந்து சமயத்துக்கு ஈடுபடுற ஆக்கள் குறைவு. நான் இதில் அப்ளை பண்ணுறதை சொல்லலாம், நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும் என்ன செய்கிறான்னு சொல்லி. 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டில் இந்து சமயம், இந்து நாகரிகம், மற்றது வந்து சமஸ்கிருதம், இந்த பாடங்கள்லையும் உண்டு எடுத்திருக்கோம். நீங்கள் இந்து சமயத்துக்கு அப்ளை பண்ணுறாண்டா இந்து சமயம், இந்து நாகரிகம், சமஸ்கிருதம் இந்த 3 பாடத்தில் ஒரு பாடம் எடுத்திருக்கோணும். மற்றது ஓஎல்லில் அந்த தகமை இருக்கணும், 6 பாடத்தோட 3 சி இருக்கணும்ன்றது வரவோணும். ஓஎல்ல இருக்கிற சமய பாடத்துக்கு சாதாரண சித்தி பெற்றிருக்க வேணும். ஓஎல்லில் பாஸ் இருக்கணும், ஓஎல் சமயத்தில் பாஸ் இருக்கணும். ஏஎல்லில் வந்து இந்து நாகரிகம், இந்து சமயம், மற்றது சமஸ்கிருதம் இந்த 3ல் ஒரு பாடத்தை உள்ளடக்கி என்ன இருக்கணும், 3 பாடம் பாஸ் பண்ணி இருக்கணும். அத்தனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைவ சித்தாந்த பண்டிதர் சான்றிதழ் பெற்றிருக்கிறது. அல்லது வந்து அதையும் வச்சுக்கொண்டு இந்த விஷயம் இருக்கணும். என்னென்னு சொன்னால் சைவ சித்தாந்த பண்டிதர் சான்றிதழ் பெற்றிருக்க வேணும், அல்லது சைவ புலவர் சான்றிதழ் பெற்றிருக்கணும். இதை வடிவாக பாருங்க, கணக்க நிபந்தனைகள் இதில் இருக்கு. இளம் சைவ புலவர் சான்றிதழ் பெற்றிருக்கணும். இதில் நிபந்தனைகள் இதில் போட்டிருக்கும். இஸ்லாம் அதை விடுவோம், நாங்கள் அடுத்த பாடத்துக்கு வருவோம். கத்தோலிக்க சமயம், இந்த கத்தோலிக்க சமயம் வந்து இந்த சமயத்தில் வந்த அதே மாதிரி நிபந்தனைகள். அதில் தான் அந்த மத உரிமையாளர்களுக்கு இந்த இதில் கொஞ்சம் முன்னுரிமைகள் இருக்கும். அடுத்தது வந்து தமிழ் மொழியும்
இலக்கியமும். இந்த பாட எண் வந்து 17 தமிழ் மொழியும் இலக்கியம். அதில் 2023 அல்லது 2024க்கு பரீட்சையில் தமிழ் மொழி பாடத்தில் தமிழ் மொழி பாடத்தில் குறைந்தபட்சம் திறமை சித்தியுடன் 3 பாடம் பாஸ் பண்ணி இருக்கணும். இப்போ நாங்கள் சர்ச் ஸ்கோராக பார்க்குறது அது உங்களுக்கு தெரியும். 3 பாடம் பாஸ் பண்ணி இருக்கணும். அப்போ தமிழ் மொழிக்கு நீங்கள் போகிறோன்னா ஏஎல்லில் தமிழ் மொழியில் குறைந்தபட்சம் திறமை சித்தி இருக்கணும். அதோட என்ன இருக்கணும்? அப்போ ஓஎல்லில் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பாடத்தில் குறைந்தபட்சம் திறமை சித்தி இருக்க வேண்டும். இப்போ இந்த ரெண்டும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியும் இலக்கியமும். அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் 2025 தான் முக்கியமாக ஒரு வேறுபாடுகள் இருக்கும். 2023-24 இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உயர்தர பரீட்சையில் ஆங்கில மொழி பாட எண் 73. இதை மாறி அந்த ஜென்ரல் இங்கிலீஷை வச்சுக்கொண்டு கன பேர் அப்ளை பண்ணுறவ. ஆங்கில மொழி பரீட்சையில் ஆங்கில மொழி பாட எண் 73. உங்களோட ரிசல்ட் ஷீட்டில் பாருங்க, பாட எண் 73 உள்ளடங்கலாக 3 பாடங்கள் ஒரே அமர்வில் சித்தி பெற்றிருக்கணும். அதாவது வந்து லிட்ரேச்சர் பாடம் நீங்கள் எடுத்திருக்கணும். அதில் பாஸ் இருந்தால் சரி. அதோட அதோட காப்போத்தா சாதாரண பரீட்சையில் ஆங்கில பாடத்தில் குறைந்தபட்சம் திறமை சித்தியும் ஆங்கில இலக்கிய பாடத்தில் வந்து சாதாரண சித்தியும் இருக்கணும். அப்போ லிட்ரேச்சரில் வந்து உங்களுக்கு பாஸும் மற்றது இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு திறமை சித்தியும் இருக்கணும் என்று எதிர்பார்க்கப்படுது. அல்லது இது இல்லைன்னு சொன்னால் 2023-24 வந்து நடத்தப்பட்ட காப்போத்தா உயர்தர பரீட்சையில் ஏதேனும் 3 பாடம், ஏதாவது 3 பாடங்கள், காமர்ஸாக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், அப்படி என்ன பாடம் என்ன 3 பாடங்களோட சித்தி அடைந்திருத்தல். அதோட பார்த்தீங்கன்னா ஓஎல்லில் என்ன இருக்கணும் என்றால் ஆங்கில இலக்கிய பாடத்தில் குறைந்தபட்சம் திறமை சித்தியும் ஆங்கில மொழி பாடத்தில் சாதாரண சித்தியும் இருக்கும். இப்போ மேத்ஸ் படித்தாக்களும் நீங்கள் இங்கிலீஷுக்கு அப்ளை பண்ணலாம். யாருக்கு முன்னுரிமை இருக்கும் என்றால் ஏஎல்லில் லிட்ரேச்சர் எடுத்த ஆளுக்கு தான் கூட முன்னுரிமை இருக்கும். அப்படி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மேத்ஸ் படித்தாக்கள் அப்ளை பண்ணலாம், கொமர்ஸ் படித்தாக்கள் அப்ளை பண்ணலாம், டெக்னாலஜி படித்தாக்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணால் ஓஎல்லில் ஒரே சீட்லேன்றது இல்லை. நீங்கள் லிட்ரேச்சர் தனியாக எடுத்திருந்தாலும் அது கருத்தில் கொள்ளப்படும். இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு இடையில் உங்களுக்கு லிட்ரேச்சரில் சித்தியும் மற்றது வந்து ஆங்கில மொழியில் வந்து திறமை சித்தியும் இருந்தது என்று சொன்னால் இப்போ மேத்ஸ் படித்தாக்கள் இதில் அப்ளை பண்ணலாம். ஏஎல் இங்கிலீஷ் தேவையில்லை. அதே மாதிரி பயோ படித்தாக்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்க, பயோ படித்தாக்களுக்கு, மேத்ஸ் படித்தாக்களுக்கு, டெக்னாலஜி படித்தாக்களுக்கு, கொமர்ஸ் படித்தாக்களுக்கு இப்போ என்னென்ன பாடம் அப்ளை பண்ணலாம்டா? மேத்ஸ் படித்தாக்களுக்கு பிரைமரி அப்ளை பண்ணலாம், இங்கிலீஷ் அப்ளை பண்ணலாம், மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்ளை பண்ணலாம், மற்றது வந்து மேத்ஸ் தமிழ் மீடியம் அப்ளை பண்ணலாம். இனி நீங்கள் தான் தீர்மானிக்கணும் எந்த 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறான்னு சொல்லி. அதே மாதிரி சயின்ஸ் படித்தாக்களும் என்னதுக்கு அப்ளை பண்ணலாம்? பிரைமரி அப்ளை பண்ணலாம், இங்கிலீஷ் அப்ளை பண்ணலாம், சயின்ஸ் தமிழ் மீடியம், சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கொமர்ஸ் படித்தாக்கள்னு சொன்னால் பிரைமரிக்கு அப்ளை பண்ணலாம், அந்த நிபந்தனை ஓஎல். அதே மாதிரி இங்கிலீஷுக்கு அப்ளை பண்ணலாம், நிபந்தனை ஓஏ லெவல் லிட்ரேச்சரும் இங்கிலீஷும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதர் ஸ்ட்ரீமில் இருந்து வாராக்கள் இங்கிலீஷ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் ஓஎல்லில் லிட்ரேச்சர் இப்போ முன்னுக்கு ஒரே ரிசல்ட் சீட்டில் இல்லாட்டிக்கும் பேர்ந்தெடுத்து கூட வச்சிருந்திருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இதுதான் பிறப்பில் உங்களோட தம்பி தங்கச்சி இருந்தால் செகண்ட் சைக்கிள் என்றாலும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பாஸ் பண்ணி வச்சிருக்க சொன்னால் இப்படி போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரத்தில் வந்து தமிழ் மொழி மூலத்தில் சித்திரம் இருக்கு.
அதுல 2023-24 வந்து உயர்தர பரீட்சையில சித்திரத்தை ஒரு பாடமாக கொண்டு 3 பாடங்களை சித்தி அடைஞ்சிருக்கோம். இப்ப இது சித்திரத்துக்கு வரேன்டா ஏஎல்ல சித்திரத்துல ஒரு பாடமாக எடுத்திருக்கோம். அடுத்தது அதோட என்ன இருக்கணும்னா ஓஎல்ல இருக்கிற தகமைகள் இருக்கணும். ஓஎல்ல சித்திர பாடத்துல வந்து குறைந்தபட்சம் திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நாங்க கண்ட அனுபவத்துல வந்து ஏஎல்ல ஒரு சயின்ஸ் படிச்ச புள்ள சில நேரம் வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன பிள்ளை ஆட்டம் மாறி படிச்சு 3 பாடம் பாஸ் பண்ணியிருக்கு. இப்போ சயின்ஸ்ல 2 பாடமும் அது கெமிஸ்ட்ரியை விட்டுட்டுது, பயாலஜியும் பிசிக்ஸும் இருக்குது. இங்காலே ஆர்ட் எடுத்துருக்குது. அப்போ அந்த நிபந்தனைகளை சரி ஆர்ட்டோட சேர்த்து 3 பாடம் இருக்குது. அப்போ அவர் அப்ளை பண்றான்னு சொன்னால் அவருக்கு ஓஎல்ல அங்க ஆர்ட்ல திறமை சித்தி இருக்கும். இப்போ கணப்பிள்ளைகள் வந்து அப்படி கம்ப்ளீட் பண்ணி வரையணும். ஏஎல் எல்லாம் எடுத்த பிறகு தாங்கள் ஆர்ட்ல போறதுக்காக ஓஎல்ல திருப்பி போட்டு ஆர்ட்ல சித்தி அடைஞ்சு வரையணும். அப்ப அதெல்லாம் நீங்கள் கவனமா பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தகமை பூர்த்தி செய்து விண்ணப்பதாரிகளிடமிருந்து 3.7 பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள செயல்முறைக்கு அமைவாக தெரிவிடம் வரும். அப்ப 3.7 ஒருக்கா வாய்ச்சி பாருங்க. அந்த ஆர்ட் எடுக்கிற ஆட்களுக்கு என்ன பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி அதை நீங்கள் பார்க்க வேண்டும். சரிதானே? அதில் அடிப்படையில் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு அந்த இது நடக்கும்ன்றது தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நடனம், பரதம். பரதத்தில் பார்த்தீங்கன்னா 2023-2024 ஆண்டில் நடத்தப்பட்ட உயர்தர பரீட்சையில் பரதத்தை ஒரு பாடமாக கொண்டு 3 பாடங்களில் ஒரே அமர்வில் சித்தி பெற்றிருக்கோம். பாருங்க, இப்போ சயின்ஸ் படித்த ஒரு ஆள் ஓஎல்எல் மட்டுக்கும் வந்து டான்ஸ் நல்லா செய்திருக்கோம். அப்போ சயின்ஸில் ஒரு பாடத்தை மாற்றி டான்ஸாக கொண்டு அந்த பிள்ளை எடுத்திருக்கும். டான்ஸாக கொண்டு 3 பாடத்தை எடுத்திருக்கும். அதர் ஸ்ட்ரீம் ஆனால் டான்ஸ் ஒரு பாடமாக அந்த இதில் வந்து இப்போ தமிழுக்கு காட்டிக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பாடங்கள் சரி, டான்ஸை உள்ளடக்கி முதலாவது நிபந்தனை சரி. அதோட என்று போட்டு கீழே விட்டு கிடக்குன்னு சொல்லி கொடுங்க. உயர்ந்த அந்த காப்போத்தா சாதாரண பரீட்சையில் அதில் டான்ஸ் இருக்கணும். குறைந்தபட்ச திறமை சித்தியுடன் சித்தி பெற்றிருக்கோம். இப்போ இதில் வந்து ஓஎல் தமிழை கேட்க இல்லை, ஏஎல்ல தமிழ் கேட்க இல்லை. அப்போ இப்படி எல்லாம் வழிகள் இருக்குது நிறைய. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.7 பிரிவில் அதை திருப்தி செய்ய வேணும்னு சொல்லி கிடக்கு. இதே மாதிரி தான் சங்கீதம் கீழத்தையத்தில். சங்கீதம் கீழத்தையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்தர பரீட்சையில் சங்கீதம் உட்பட 3 பாடங்கள்ல ஒரே அமர்வில் சித்தி பெற்றிருக்க வேணும். ரைட். அதோட என்ன இருக்கணும்னா காப்போத்தா சாதாரணத்துல சங்கீதத்துல குறைந்தபட்ச திறமை சித்தி இருக்கும். ரைட். குறைந்தபட்ச திறமை சித்தி இருக்கும். நாடகமும் இறங்கியலும். நாடகமும் இறங்கியல்ல சிங்களம் இருக்கு, தமிழ் இருக்கு. நீங்கள் அப்ளை பண்ண போறது வந்து தமிழ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2023-24 ஆண்டில் உயர்தர பரீட்சையில் நாடகம் இறங்கியலும் பாடத்தை எடுத்து 3 பாடம் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூடுதலான நாட்கள் இப்படித்தான் போயிடும். மேத்ஸ் படித்தால் நாடகத்தில் ஓஎல் மட்டுக்கும் ட்ராமா படித்தவர், இந்தியாவில் வந்து மேத்ஸை படித்தவர், அவருக்கு ஒரு பாடம் ஓடி இல்லை, ட்ராமாவை ஒரு பாடமாக போட்டு எடுத்திருப்பார். அப்போ இந்த நிபந்தனை சரி. ஏஎல்லில் ஒரு ட்ராமாவை ஒரு பாடமாக கொண்டு 3 பாடம் பாஸ் பண்ணியிருக்கிறார். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காப்போத்தா சாதாரணத்தில் நாடக பாடத்தில் குறைந்தபட்ச திறமை சித்தி இருக்கணும். ஓஎல்லில் அவருக்கு ட்ராமாவில் சி இருக்கணும். அது ஏஎல் முடிஞ்ச பிறகு எடுத்திருந்தாலும் கூட பரவாயில்லை. ரைட். முன்னுக்கு இருக்கணும்ன்றது இல்லை, அப்படித்தான் கூட ஆக்கள் செய்யணும். அப்போ இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 3.7 இருக்கிற விடயத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேணும்னு சொல்லி கிடக்கு. அந்த டான்ஸுக்கு சங்கீதத்துக்கு அதுக்கு 3.7 வந்து கிடக்கு. அடுத்தது வந்து சுகாதாரம் உடற்கல்வியும் தமிழ் மொழி மூலம், மற்றது சுகாதாரம் உடற்கல்வியும் ஆங்கில மொழி மூலம், 2 மொழி மூலம் இருக்கு. இதை கவனமாக பார்த்து இதில் 2 மொழி மூலத்துக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆங்கில மொழி மூலத்துக்கும்
தமிழ் மொழி மூலத்துக்கு. அப்ப இதுல கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள் இருக்கும். 2023 2024 ஆண்டுல உயர்தர பரீட்சையில ஏதேனும் 3 பாடங்கள்ல ஒரே தடத்துல சித்தி. அது எந்த ஸ்ட்ரீம்ன்றது இல்லை. மேத்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், இப்படியா இருக்கலாம். ஏதாவது 3 பாடத்துல சித்தி இருந்தால் எலிஜிபிள். சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப இங்க தான் பிரச்சனை இருக்குது. இப்படி பிசிக்கல் எஜுகேஷனுக்கு போகணும் என்றால் சாதாரண தரத்தில் விஞ்ஞான பாடத்தில் சாதாரண சித்தியுடன் சித்தி பெற்றிருக்க வேணும். இப்போ விஞ்ஞானத்தில் சாதாரண சித்தி இருக்கணும். அது எல்லாரும் விஞ்ஞான படிப்பினம் தானே. அத்துடன் அங்கீகரிக்கப்பட்ட தடகள மெய்வல்லுனர் விளையாட்டுக்கள், ஒழுங்கமைக்கப்பட்ட விளையாட்டு கழகங்கள், விளையாட்டுக்கள் சார்ந்த சம்பந்தமான தேர்ச்சிகள், திறமைகள் பெற்றிருத்தல். இப்போ இதில் நீங்கள் உங்கள்ட சான்றிதழ்கள் இதில் பெற்றிருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் கீழ் வேறுபட்ட விளையாட்டுக்கள், நிகழ்ச்சிகள் 3 சான்றிதழ்கள் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போ இந்த சான்றிதழ்கள் என்னென்ன நிபந்தனைகளுக்கு கீழேன்றது கீழே தந்துவிடாது. விளையாட்டுகளும் நிகழ்ச்சிகளுக்கும் புள்ளிகள் வழங்கப்படுவதற்குரிய முன்னுரிமை தொடர்பாக கீழே ஒரு விடயங்கள் தந்துவிடாது. எந்தெந்த இருக்கு, நேஷனல்ல போனா அவ்வளவு, இன்டர்நேஷனல்ல போனா அவ்வளவு, நேஷனல்ல போனா அவ்வளவு, மாகாண மட்டத்தில் போனா அவ்வளவு, அந்த விஷயங்கள் இந்த இதில் தந்துவிடாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிகள் தந்துவிடாது. இந்த புள்ளி இப்போ உங்களுக்கு இந்த புள்ளிகள் விட்டு நீங்கள் இதில் எடுக்கலாம். சர்வதேச மட்டத்தில் போனால், தனி இவெண்ட்டுக்கு போனால் முதலாவது இடம் என்று சொன்னால் 25 புள்ளிகள். சர்வதேச மட்டத்தில் தனி ஈவெண்ட்ல 2வது இடம் 24 புள்ளிகள். சர்வதேச மட்டத்தில் தனி ஈவெண்ட்ல 3வது இடம் 23 புள்ளிகள். சர்வதேச மட்டத்தில் குழு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தால், ஒரு ஃபுட்பால் அப்படியே தான் போயிருந்தால், முதலாவது இடத்துல நீங்கள் பங்கு பெற்று இருந்தால் 24 புள்ளிகள். சர்வதேச மட்டத்தில் குழு ஈவெண்ட்ல 3வது 22 புள்ளிகள். சரிதானே? அப்ப இப்படி ஒவ்வொன்றுக்கும் புள்ளிகள் இதுல போடப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் சர்வதேச மட்டத்தில் பங்கு பெற்றின ஒன்றிருந்தால் அது தனி ஈவெண்டா இருக்கலாம் அல்லது குழு ஈவெண்டா இருக்கலாம். அதை நீங்கள் முதல் கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததாவது தேசிய மட்டத்தில் நடந்த சான்றிதழ்களை கொடுக்கணும். அப்ப இந்த அடிப்படையில இந்த புள்ளிகள் வழங்கி கொஞ்சம் மாகாண மட்டத்துக்கு இருக்குது, தனி ஈவெண்ட்டுக்கு இருக்குது, குழு ஈவெண்ட்டுக்கு இருக்குது. அப்ப இந்த இதுகளை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய, அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஆன்லைன்ல நீங்கள் அப்ளை பண்ண டாக்குமெண்ட் வேற வேற வேற. அதே மாதிரி சில சில பாடங்களுக்கு பொதுவான விடயங்களா இருக்கும். அப்ப இதுக்கேற்ற மாதிரி இதுல பிசிக்கல் எஜுகேஷன் நிறைய விடயங்கள் இருக்குது. காப்போத்தா சாதாரண தர பரீட்சையில சுகாதாரத்தை ஒரு பாடத்திற்கு விண்ணப்ப தயாரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அனுப்பிடுறேன். ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த புள்ளிகள் எல்லாம் இதுல போட்டுடுங்க. இந்த இதுல படிவா சொல்லியிருக்கு. இதே மாதிரிக்கே நீங்கள் தவற விடாம போடணும். இப்போ உங்களுக்கு ஒரு நேஷனல்ல இன்டர்நேஷனல்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை நீங்கள் முதல் போடுங்க. அப்போ இதில் பாருங்க எத்தனை வீதமானாக்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் இதில் சொல்லி கிடக்கு. அதை நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. பிசிக்கல் எஜுகேஷனுக்கு நிறைய விடயங்கள் தந்திருக்கு. அடுத்தது பார்த்தா உணவு நுகர்வு தொழில்நுட்பம். அப்ப இதுல பார்த்தா தொழில்நுட்ப பாடங்கள் இருக்கு. இப்ப தொழில்நுட்ப பாடங்களுக்கு அதுல போனா தொழில்நுட்ப பாடங்களுக்கு இப்ப அது ஜெர்மன் இதோட சேர்ந்து டிகிரியை வழங்குறதா தான் அந்த பாடங்கள் இருக்கு. நல்ல சந்தர்ப்பங்கள். அப்ப இதுல அதை சொல்லி இருக்காங்க, நீங்க தொழில்நுட்ப பாடத்துக்கு போயிருக்கல, அது டிகிரியாக கருதப்படும். விவசாய தொழில்நுட்பம் இருக்குது. அப்ப இதுக்கு நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். விவசாயத்துக்கு என்ன தொழில்நுட்ப பாடங்கள்ல பார்ப்போம். தொழில்நுட்ப பாடத்துல உணவு
நுகர்வு தொழில்நுட்பம் என்ற பாடத்துல பார்த்தீங்கன்றால் உயர்தரத்துல பரீட்சையில மெனப்பொருளியல் உட்பட 3 பாடங்கள்ல ஒரே அமர்வுல சித்தி இருக்கணும். ஹோம் சயின்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஒரே தரத்துல சித்தி அடைய வேணும் ஹோம் சயின்ஸ் உட்பட. ரைட். அடுத்தது அத்தோட என்ன இருக்கணும்னா சாதாரண தரத்துல ஓஎல்ல விஞ்ஞான பாடத்திற்கு சாதாரண சித்தி பெற்றிருக்க வேணும். விஞ்ஞான பாடத்துல சித்தி இருக்கணும். இப்போ ஓஎல் ஹோம் சயின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கல. இப்போ கேட்டிருக்கிறது வந்து ஏஎல் ஹோம் சயின்ஸ் இருக்கணும், ஓஎல்ல வந்து சயின்ஸ் இருக்கணும். ரைட். இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய தொழில்நுட்பம். விவசாய தொழில்நுட்பத்துல பார்த்தீங்கன்னா உயர்தரத்துல உயிரியல் விஞ்ஞானம் பிரிவில் விவசாய விஞ்ஞானம், உயிரியல், ரசாயனம் ஆகிய 3 பாடங்கள்ல ஒரே அமர்வில் சித்தி அடைந்திருக்க வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன 2023-24 எந்த பேட்சுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுல தொழில்நுட்பவியல் பிரிவில் உயிரியல் முறைமைகள் தொழில்நுட்பம் பயோசிஸ்டம் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, விவசாய விஞ்ஞானம் அக்ரிகல்ச்சர் பாடங்கள்ல ஒரே அமர்வில் சித்தி அடைந்திருத்தல். அப்படி இல்லைன்னு சொன்னால் உயர்தர பரீட்சையில கலைப்பாட பிரிவில் விவசாய விஞ்ஞானம், விவசாய தொழில்நுட்பவியல், உயிரியல் வள தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல் ஆகிய பாடங்கள்ல 3 பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கணும். இதை நாங்கள் அதை ஸ்ட்ரீம்ன்றதுக்குள்ள வச்சிருப்போம். சரிதானே. அடுத்தது அதோட என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் சாதாரண பரீட்சைக்கு குறைந்தபட்சம் திறமை சித்தியுடன் மற்றும் விவசாய உணவு தொழில்நுட்பமும் அல்லது நீர் உயிரியல் வள தொழில்நுட்பம் ஆகிய பாடங்கள்ல சித்தி அடைந்திருக்கணும். அந்த தொழில்நுட்ப பாடங்கள் எடுக்க பாருங்கோ அதையோட ரிலேட்டடான ஓஎல்ல சித்தி அடைந்திருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வடிவமைப்பு கலை மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பவியல் அதுல வந்து தமிழ் மொழி மூலத்துல 2023-24 ஏதாவது 3 பாடத்துல ஒரே அமர்வுல சித்தி அடைந்திருக்க வேணும். இப்ப 2024-24 உயர்தரத்தில் பரீட்சையில ஏதாவது 3 பாடத்துல சித்தி அதர் ஸ்ட்ரீம்ன்றது இதுக்குள்ள வரலாம். அல்லது அத்துடன் அந்த பாடங்களை 3 பாடங்களை சித்தி அடைந்ததுடன் காப்போத்தா சாதாரண பரீட்சையில நுட்பக்கலை பாடத்திற்கு சரிதானே திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும். ரைட். இப்ப பாருங்க, இப்ப ஏதாவது இந்த இதை தெரிஞ்சிருந்தால் அது பயோ படிச்சேன்னு மேத்ஸ் படிச்சேன்னு என்ன படிச்சேன்னு ஓஎல்ல இந்த பாடத்தை ஏஎல் முடிஞ்ச உடனே எடுத்து வச்சிருந்தால் இந்த இதுக்கு அவர்களை அப்ளை பண்ணலாம். மற்ற வடிவமைப்பு மற்றும் பொறியியல் தொழில்நுட்ப அந்த பாடநிலைக்கு 2024-25 அந்த 3 பாடங்களையும் என்னென்ன பாடங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பாடங்களாக அந்த பாடங்களை நீங்க எடுத்துருக்கணும். அந்த பாடங்களுக்கு இதை வடிவா பார்த்தீங்கன்னா இதுக்கு கன பேர் அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த தொழில்நுட்ப பாடங்க பாஸ்கெட் சப்ஜெக்டை பொறுத்து. ரைட். அடுத்தது வந்து தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஆங்கில மொழி மூலம் இருக்கு. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில் ஆங்கில மொழி மூலமும் இருக்கும், தமிழ் மொழி மூலமும் இருக்கும். 2023-24 ஆண்டில் நடத்தப்பட்ட உயர்தர பரீட்சையில தகவல் தொழில்நுட்ப பாடத்தை குறைந்தபட்ச திறமை சித்தி உட்பட 3 பாடங்கள்ல ஒரே அமர்வுல சித்தி இருக்கும். அப்ப முதலாவது என்ன நடக்குதுண்டா இவர் ஏஎல்ல ஐசிடி ஒரு பாடமாக எடுத்திருக்கோம். அத்தோட என்ன நடக்கணும்னு சொன்னால் சாதாரண தர ஓஎல்ல ஆங்கில மொழி பாடத்துல குறைந்தபட்ச திறமை சித்தி, ஆங்கில இலக்கிய பாடத்துல சாதாரண சித்தி அல்லது இதுல வந்து இங்கிலீஷ்ல வந்து சி இருக்கணும், இல்லையண்டா லிட்ரேச்சர்ல எஸ் இருக்கணும். 2 ஒன்று இருந்தா சரி. அப்படி இல்லைன்னு சொன்னால் 2023-24 ஆண்டில் நடத்தப்பட்ட உயர்தர பரீட்சையில தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்துல சாதாரண சித்தி வந்திருந்தால் அதோட 3 பாடங்களை பாஸ் பண்ணியிருந்தால் சரிதானே
அப்ப ஓஎல்லிலே நடக்கணும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துல குறைந்தபட்சம் சித்தியுடன் ஆங்கில மொழி பாடத்துல குறைந்தபட்ச சித்தி, ஆங்கில இலக்கிய பாடத்துல வந்து சித்தி அடைந்திருக்க வேணும். அல்லது காப்போத்தா உயர்தரத்துல பூதிக விஞ்ஞான பாடம் பிரிவில 3 பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கலாம். தகவல் தொழில்நுட்ப பாடத்தை ஒரு பாடமா எடுக்காட்டிக்கு அவர் மெட் ஸ்ட்ரீம்ல வந்து தகவல் தொடர்பாட தொழில்நுட்பத்துக்கு வரலாம். மெட் ஸ்ட்ரீம்ல இருந்து தகவல் தொடர்பாட தொழில்நுட்பத்துக்கு வரலாம். மேத்ஸ் படிச்சாக்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதோட இந்த நிபந்தனையை பார்க்கணும். என்ன நடக்கணும்? காப்போத்தா சாதாரணத்துல தகவல் தொடர்பாடல் பாடத்தில் குறைந்தபட்சம் அதிதிறமை சித்தியுடன் மற்றும் ஆங்கில மொழி பாடத்திற்கு குறைந்தபட்சம் திறமை சித்தி, ஆங்கில இலக்கிய பாடத்துல சாதாரண சித்தி. அப்ப இதுல ஒரு ஆள் வந்து இப்ப மேத்ஸ் படிச்சிருக்கிறார். 3 பாடம் பிசிக்ஸ், கம்பைன் மேத்ஸ், மற்றது வந்து கெமிஸ்ட்ரி. அவர் வந்து தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்துக்கு அப்ளை பண்ணணும் என்றால் அவர் ஓஎல்ல பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருந்தால் இங்கே அப்ளை பண்ண இயலாது. என்ன ஓணம்? ஓஎல்ல அவருக்கு இது இருக்கணும், ஐசிடி இருக்கணும். ரைட்? அந்த இந்த இப்படி கன நிபந்தனைகள் இருக்கு. இந்த நிபந்தனைகள் அல்லது மற்றுமண்டா அதுவும் சேர்ந்து இருக்கணும். அல்லதண்டா ரெண்டில் ஒன்று இருந்தா சரியன்றது உங்களுக்கு தெரியணும். 2ஆம் மொழி சிங்களம் என்றது இருக்குது. அந்த 2ஆம் மொழி சிங்களமும் அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உண்டு. சரிதானே? அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்படி இந்த விளக்கத்தோட மிச்ச பாடங்களுக்கு நீங்கள் ஓரளவு போகக்கூடிய இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மாணவர் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல் என்றது இருக்கு. கரியர் கைடன்ஸ் என்ற விஷயம் இதுக்கும் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2023 இதுகளுக்குள்ள கூட ஆக்கள் வாரவை 2023 வந்து 20 அல்லது 24 எவையேனும் 3 பாடங்களில் சித்தி. அப்ப மேத்ஸ்காரர், சயின்ஸ்காரர் எல்லாருமே இந்த ஆலோசனை வழிகாட்டலுக்கு அப்ளை பண்ணலாம். ஓஎல்லில் என்ன இருக்கணும்னு சொன்னால் தமிழ் மொழியில கணித பாடத்துல குறைந்தபட்ச திறமை சித்தி இருக்கணும். சரிதானே? அப்ப இங்க கவனிக்கவும் சொல்லி கீழே ஒரு நிபந்தனை இருக்கு. இப்ப இந்த வழிகாட்டலும் ஆலோசனைக்கும் மேத்ஸ் படிச்சாக்கள் அப்ளை பண்ணலாம். ரைட்? இந்த கவனிக்க வேண்டும்ன்றதை ஒரு வாசிங்க. சமூக விஞ்ஞானம், ஆங்கில மொழி. சரிதானே? சமூக விஞ்ஞானம் ஆங்கில மொழி மூலம். சரிதானே? அப்ப இதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. புது பாடம் என்று சொன்னால் வழிகாட்டலும் ஆலோசனையும் இந்த முறை புதுசா போட்டிருக்கிற பாடம். அந்த அந்த பாடங்களுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்கள் அதுகளை அந்த 3 பாடத்துக்கு 3 கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த 3 கோர்ஸில் ஒன்றை நீங்கள் அதை போடலாம். இந்த பாடங்கள் தொடர்பான பாடங்களை தெரிவு செய்வது தொடர்பான உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் அதை பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு இந்த கெசட்டை வாசித்து நீங்கள் ஆன்லைன் எல்லாம் உங்களோட பாடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சார்ட் ஒன்றை போடுங்க. என்னென்ன பாடத்தை நீங்கள் அப்ளை பண்ணலாம்ன்றதை பாருங்க. இப்போ உங்களோட ப்ரியோரிட்டியை பாருங்க. ஓஎல்லில் உங்களுக்கு முதல் ஏஎல் சரி, இப்போ ஒரு என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம்ன்ற ஒரு சார்ட் ஒன்றை தயாரித்து அந்த சார்ட்டின் படிக்கு நீங்கள் எதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட. சில பேருக்கு ஒரு 5 பாடத்துக்கு 6 பாடத்துக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிபந்தனை என்ன? 3 பாடத்துக்கு தான் அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு பிள்ளை கேட்டது வந்து நான் 2023 ஒரு மாதிரி அப்ளை பண்ணி போட்டு 24 இன்னொரு விதமாக அப்ளை பண்ண போகிறோன்ற நல்ல ஐடியா. அது உங்களை பொறுத்தது, வேறு ஒரு ஆள் சொல்ல முடியாது. உங்களுக்கு சில பேருக்கு வந்து கணிதம் படிப்பிக்க விருப்பமாக இருக்கும், சில பேருக்கு வழிகாட்டலும் ஆலோசனையும் செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்கும். இந்த வழிகாட்டலும் ஆலோசனையும்ன்றது இப்போ புதிதாக வந்திருக்கின்ற ஒரு பாடம். இங்கே போனீங்கன்னா இப்போ வந்து இந்த மாவட்டங்கள் இதுகள் எல்லாம் போட்டு இருக்குது. இந்த மாவட்டங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்து போடுவோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நம்பர் தந்திருக்கு. அப்ளை பண்ணிக்கு அது தேவை. அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால்
இப்படி எனக்கு இந்த சரிஞ்சபடி ஒரு அட்டவணை தந்திருக்கு. இந்த அட்டவணையில வந்தா ஆரம்ப கல்விக்கு என்னன்னு சொன்னா தேசிய மட்டத்துல எவ்வளவு பேர் எடுக்க இருக்குன்னு சொல்லியும், அத மாவட்ட மட்டத்திலே எவ்வளவு பேர் எடுக்க போயினோம்ன்றதும் இதுல போட்டிருக்கு. இப்ப தேசிய மட்டத்துல 192 பேர ஆரம்ப கல்விக்கு எடுக்க போயினோம். அப்ப மாவட்ட மட்டத்துல வந்து 191 பேர மாவட்ட மட்டத்திலே எடுக்க போயினோம். ரைட். அப்ப இது நீங்கள் அப்ளை பண்றது அ ஆரம்ப கல்விக்கண்டு அப்ளை பண்ணுவீங்க. இந்த 192க்கு நீங்கள் வருவீங்களோ, அல்லது 191க்கு நீங்கள் வருவீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ரைட். அப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால், சில நேரம் இதுல யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இதுல இல்லையண்டு இருக்கலாம். ஆனா, இது இப்படி ஆட்கள எடுக்கேக்க, பிள்ளைகள எடுக்கேக்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்ப யாழ்ப்பாண மாவட்டத்தில ஒரு ஆள் தகுதியோட இருக்குது. பக்கத்துல உள்ள மாவட்டமான கிளிநொச்சி மாவட்டத்தில அந்த தகுதியோட ஆட்கள் இல்லையென்று சொன்னால், அந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய வேக்கண்ட ஃபில் பண்றதுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில இருந்து தான் ஆள மாத்துறது. அப்படி மாத்துறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா தான் உங்கள மாத்தலாம். நாங்க சொல்றது இப்ப மேத்ஸ், இங்கிலீஷ் மீடியத்துக்கு யாழ்ப்பாணத்தில இடம் இல்லையென்று வைப்போம். இப்ப நீங்கள் யாழ்ப்பாணத்தில இடம் இல்லையென்று போட்டு அப்ளை பண்ண விட்டீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சியில இடம் இருக்குது. அப்ப கிளிநொச்சியிலே அந்த எலிஜிபிளான ஆட்கள் இல்லை என்று சொன்னால், அது பக்கத்து மாவட்டத்தில இருந்து எடுத்து போடுறது. அதே மாதிரி மன்னார் மாவட்டத்தில இருந்து அடுத்த மாவட்டத்துக்கு எடுத்து போடுறது. அந்த ஒரே மாகாணத்துக்குள்ள அப்படி மாவட்டம் விட்டு மாவட்டம் மாத்துறதுன்றது நடைபெறுகிற ஒன்று. இப்ப நீங்கள் பார்த்து இந்த இதில சூட்டபிள் ஆனதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ப இந்த வேக்கன்ட் இருக்குன்றது இல்லைன்றது உங்களுக்கு ஒரு டேட்டா ஒன்று தந்திருக்கு நம்ம இவர்கள். அந்த டேட்டாவில வந்து உங்களுக்கு அங்க ஃபார்ம் நிரப்பேக்கல பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு பிரைமரியில வந்து கிளிநொச்சியில 0ன்னு தான் கிடக்கு. அப்ப கிளிநொச்சியில 0ன்னு சொன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க பாருங்க. அங்க உங்களுக்கு பிரைமரிக்கு அப்ளை பண்றதுக்கு விடாட்டிக்கு அப்ளை பண்ணாம விடலாம். அதுல அப்ளை பண்ணக்கூடியதா இருக்குன்னா, நீங்க கிளிநொச்சிக்கு அப்ளை பண்ணினால் என்ன நடக்கும் சொல்லுங்க? அப்ப வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா வேற அப்ளை பண்ணுங்க. நீங்கள் அப்ப இப்படி ஒன்று இல்லைன்றதுக்காண்டி ஒரு கோர்ஸுக்கு மாத்திரம் அப்ளை பண்ணி போட்டு விடாதீங்க. ரைட். அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக கொண்டு இந்த அட்டவணையில கூட எதுக்கு வருது? இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப இப்படி கேட்கல அது. சர்ச் ஸ்கோர்ல எனக்கு இந்த சர்ச் ஸ்கோர் எனக்கு இப்படி வருமான்றது கேட்கலாது. இப்ப உங்களுக்கு தெரியும், உங்கள்ட்ட பேட்ச்ல எடுத்தாக்கள் 23ல 24ல எடுத்தாக்கள்ல எவ்வளவு பேர் வந்து உங்களுக்கு மேல நிக்கணும்ன்றத இப்ப நீங்க இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு கண்டுபிடிக்க இயலாது. அப்ப அந்த அடிப்படையில தான் நீங்கள் தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட். அப்ப இந்த அட்டவணை உங்களுக்கு சொல்லி கிடக்கு வந்து எவ்வளவு பேரை இங்க தேவை என்றது இதுல சொல்லியிருக்கு. ரைட். இப்ப உங்களுக்கு இந்த சிறகால அமையத்துக்கூடாவோ என்னவோ நீங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு டவுட் இருந்தால், நாங்கள் இதோட இன்னும் உங்கள வழிகாட்டக்கூடிய இன்னும் 2 பேரை இணைச்சு கூட நாங்கள் அதை செய்யலாம். எங்களுடைய பிள்ளைகள் நன்மை பெறுவதற்கு நாங்கள் வழிகாட்டுவோம். ரைட். அப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, சில மாவட்டங்கள்ல குறைய கூட இப்படியெல்லாம் இருக்குது. சரி, எல்லா மாவட்டங்கள்லயும் ஒருக்கா இருந்து நீங்கள் வாசிக்கோணும். இன்னொரு ஆள்ட்ட நீங்க படிச்ச சார்ட்ட என்று சொல்லி அவர் சார்ட்ட கொண்டே கொடுக்காதீங்க. நீங்கள் வாசிச்சு ஒரு நோட் புக்ல நோட் பண்ணி, இதை எடுத்து உங்களுக்கு விருப்பமான துறை எது? நீங்கள் இந்த டீச்சரா வர விரும்புறீங்களா? என்ற விஷயங்களை உள்ளடக்கி இதை நீங்கள் தெரிவு செய்கிறது சிறந்ததாக இருக்கும். இனி அந்த ஆன்லைன்ல நாங்கள் ஃபார்ம் நிரப்புறதுக்கு போவோம். அந்த ஆன்லைன்ல ஃபார்ம் நிரப்புறதுக்கு அது ஒரு சிம்பிளான விஷயம். அப்ப இந்த விஷயங்களை நீங்கள் குறிச்சு வச்சுக்கொண்டு ஆன்லைன்ல ஃபார்ம் நிரப்புறதுக்கு போகலாம். அப்ப அதை இதே நீங்கள் தெரிவு செய்த பிறகு நாங்கள் அந்த ஆன்லைன் ஃபார்மை நிரப்புறதுக்கு இதுன்றது ஃபார்ம் நினைக்கிறேன். அது ஒரு 2 மினிட்ஸ் வேலையும் பெறாது. உங்களுடைய சந்தோகங்களோட சில நேரம் இன்னொரு தடவையும் நாங்கள் சந்திக்கலாம். சுஜீவன் இருக்கிறீங்களா? குட் ஈவினிங் சார். சுஜீவன் அண்ணா இல்ல, நீங்க சொல்லுங்க. அப்ப இது நிரப்புறதுக்கு அந்த ஒரு இண்டெக்ஸ் நம்பரை வச்சு ஒரு ஆளுடைய இதுக்கெல்லாம் போகணும். அப்ப வேற ஒரு ஆள் அதை கதைக்கிறேன்னு சொன்னது. அல்லது நாங்கள் எப்படி போறன்ற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு வீடியோவை காட்டி விளங்கப்படுத்தலாம். என்ன செய்வோம்? நாளைக்கு அடுத்த செஷன்ல செய்வோமா? சரி. அப்ப இவன் டவுட்டோட
என்னென்ன டவுட்ன்றதை நீங்கள் கலெக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயே ஏதோ கலெக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த டவுட்டோட சந்திப்போம். பிள்ளைகளுக்கு நிறைய டவுட் வரும், அதோட சேர்த்து கொண்டு இன்னொருக்கா சந்திக்கிறது நல்லது. தேங்க்யூ சார். ஆ. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜூம் மீட்டிங்ல எவ்வளவு நேரம் இருந்து பங்கு பெற்றிருப்பீங்க? 2023-24 ஆண்டுக்கான தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்குது. அதுக்கு அமைய சிறகுகள் அமையத்தால இந்த செயலமர்வு ஜூம் தொழில்நுட்பம் மூலமாக எங்களோட சேருண்ட மேற்பார்வையின்களையும் அவருடைய வழிகாட்டுதல்களையும் இது இடம்பெற்றிருக்கு. இதுல நிறைய பேர் நீங்க பங்கு பெற்றி உங்களுக்குடைய தீர்வு மற்றும் அதுக்கான ஒரு வழிகாட்டலை பெற்றிருப்பீங்க. மேலும் நிறைய பேருக்கு இது தொடர்பாக சில சிக்கலான வினாக்களோ சந்தேகங்களோ இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். இந்த இதுல செட்ல வந்து முதலாவது விஷயமா அந்த கெசட் வந்து தமிழ் கெசட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். விரும்பினாக்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்க ஒரு முழுமையா வாசிங்க. இதுவரை அது வாசிக்காமலே நிறைய பேர் இருப்பீங்க, அதை வாசிங்க. அடுத்தது சேர்ந்த கைடன்ஸ்லையும் இன்னும் சில சேர்ந்த கைடன்ஸ்லையும் 2வது இதுக்கான செஷன் தொடர்ச்சியா இடம்பெறும். அது தொடர்பான தகவல்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் செட்ல போட்டிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகி சேனல்ல ஜாயின் ஆகுங்க. அது தொடர்பான தகவல்கள் அதுல பகிரப்படும். இது தொடர்பாக ஏனையவர்கள் உங்களோட நண்பர்களுக்கும் நீங்க தெரியப்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க என்றதை கூறிக்கொண்டு, சார் மிகவும் நன்றி. பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி எந்த கஷ்டம் சொல்லாம இவ்வளவு நேரம் மெனக்கெட்டு இந்த விஷயத்தை செய்து தந்ததுக்கு மிகவும் இந்த மாணவர்கள் சார்பாகவும் சிறகுகள் அமையம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுவேன். நன்றி. இப்போ என்ன டவுட்டாக இருந்தாங்கன்னா பிள்ளையா அப்ளை பண்ணாதீங்கோ. அந்த சிறகுகள் அமையத்தோட வாட்ஸ்அப்பில் கேட்டால் அவர்கள் தருவினம். நன்றி எல்லாருக்கும்.